ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹன்யாஸ் ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பேர் பாலக் பொட்டேட்டோ கபாப். அதுக்கு தேவையான பொருட்கள்: வேக வச்ச பாலக்கீரை, வேக வச்ச பச்சை பட்டாணி, வேக வச்ச உருளைக்கிழங்கு, கடலை மாவு, கொத்தமல்லி, அரிசி மாவு, சோள மாவு, உப்பு, ஜீரகத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், பிரெட் க்ரம்ஸ். முதல்ல வேக வச்ச பாலக்கீரையை நல்லா பிசைஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பச்சை பட்டாணியை போட்டு அதையும் நல்லா இது கூட பிசைஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா இது கூட உருளைக்கிழங்கையும் போட்டுக்கிட்டா நல்லா பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டதில் அதில் ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் சோள மாவு, ஒரு 1.5 ஸ்பூன் அரிசி மாவு, உப்பு தேவையான அளவு, 1 ஸ்பூன் கடலை மாவு, கொத்தமல்லி இலை கொஞ்சம். இது எல்லாமே போட்டு நல்லா மாவு வந்து பிசைஞ்சுக்கணும். கெட்டியாகிறவளுக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும். அப்புறம் இந்த பிசைஞ்ச மாவில் குட்டி குட்டியாக ஒரு ரவுண்ட் ஷேப்பாக வர்ற மாதிரி பண்ணிட்டு இதை இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுக்கணும். இந்த மாதிரி எல்லா மாவையும் நல்லா பிசைஞ்சுக்கிட்டு ரவுண்ட் ஷேப்பில் போட்டுக்கிட்டு இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துக்கணும். அப்புறம் நம்ம இந்த ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு கடாய் எடுத்து ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. அதில் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கபாபை எண்ணெயில் போட்டுக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் 2 சைட்லையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். 2 சைடும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் நல்லா ஆன அப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி எல்லாமே நம்ம செஞ்சு வச்சுருக்கிறது எல்லாமே வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கணும். சுவையான பாலக் பொட்டேட்டோ கபாப் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.